வணக்கம் அன்பு மக்களே. இந்த பதிவில் நாம் பார்க்க இருப்பது இந்த டிசம்பர் மாதத்தில் ஆதித்ய யோகம் எனும் ரவி யோகம் உருவாகிறது. இதனால் பிரகாசமாக ஜொலிக்க இருக்கிறார் 5 ராசி மக்கள். டிசம்பர் 2024 மிகவும் மங்களகரமான சோதிட சீரமைப்பு சேர்க்கையில் இந்த ரவி யோகம் எனும் ஆதித்ய யோகம் உருவாகிறது. இந்த வான நிகழ்வு ஜாதகரின் நேர்மறை ஆற்றலை பெருக்கி குறிப்பிட்ட ராசி மக்களுக்கு நல்ல அதிர்ஷ்டத்தை தருவதாக நம்பப்படுகிறது. சோதிடத்தின்படி ரவி பகவான் யோகத்தின் சாதகமான செல்வாக்கை வெற்றியை அடைவதற்கும் செழிப்பை ஈர்ப்பதற்கும் ஒவ்வொருவரின் வாழ்க்கையிலும் குறிப்பிடத்தக்க படிகளை எடுப்பதற்கு ஒரு சக்தி வாய்ந்த யோகத்தை தருகிறார். இதனால் இந்த 5 ராசி மக்களை இவர் பலமான உள்ளவாக மாற்றி செயல்படுத்துவார் என்று நம்பலாம். இந்த ஆதித்ய ரவி யோகத்தின் பலனை பெறும் ராசிகளாக மேஷம், கடகம், சிம்மம், மீனம் ஆகிய ராசிகள் இருக்கின்றன. மேஷராசி மக்கள் இந்த ஆதித்ய ரவி யோகம் இவர்களின் தலைமை பண்புகளை மேம்படுத்துவதால் உற்சாகமாகவும் உல்லாசமாகவும் மனதளவில் உணர்ந்து செயல்படுவார்கள். மற்றும் இவர்கள் எந்த விஷயத்திலும் நம்பிக்கையுடன் முன்னேறவும் அது சார்ந்த முக்கிய முடிவுகளை எடுக்கவும் ஏற்ற யோகமாக இது இருக்கிறது. மற்றும் இவர்கள் தங்கள் தொழில் வாய்ப்புகளை கணிசமாக மேம்படுத்துவார்கள். இவர்கள் ஒரு திட்டத்தில் பணிபுரிந்தால் அல்லது பேரம் பேசினால் அதில் முக்கியமாக வெற்றி வாய்ப்பு இவர்களுக்கு நிதர்சனமாக கிடைக்கும் என்பது உறுதி செய்யப்படுகிறது. நிதி வாய்ப்புகளும் இவர்களது கதவை தட்டக்கூடிய சூழலில் இவர்கள் எப்பொழுதும் விழிப்புடனும் செயல்பட்டவர்கள் இருக்க வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன். அடுத்து கடகராசி மக்களுக்கு இந்த அதிர்ஷ்ட நட்சத்திரத்தில் உள்ளனர். காரணம், இந்த ரவி யோகம் இவர்கள் உணர்ச்சி, நுண்ணறிவு மற்றும் உள்ளுணர்வு ஆகியவற்றை அதிகரித்து தனிப்பட்ட மற்றும் தொழில்முறை விஷயங்களில் நல்ல ஒரு முடிவை ஏற்படுத்திக் கொள்வதற்கும் தகராறு இருந்தால் அதை தீர்க்கவும் இது ஒரு சிறந்த யோகமாக இருக்கிறது. ரவி யோகம் மூலம் முதலீடுகள் எதிர்காலத்தில் கணிசமான லாபத்தை தரும். கூடுதலாக குடும்பம் மற்றும் உறவுகளின் நல்லிணக்கம் உருவாகி ஒரு நேர்மறையான சூழலை உருவாக்குகிறது. இது ஒரு நல்ல யோகமாக இவர்களுக்கு செயல்படும். அடுத்து சிம்மம். இயற்கையாகவே சிம்மராசி கவனத்தை ஈர்க்கிறது. இந்த ரவி யோகம் இவரின் வளர்ச்சியையும் கவர்ச்சியையும் மன உறுதியையும் அதிகரித்து இவர்களை மேம்பட செய்யும். இவர்கள் செய்யும் வேலையில் ஒரு விளக்க காட்சியாக நுட்பம் அறிந்தவராக இவர்கள் இருந்தாலும், தனிப்பட்ட எந்த ஒரு இலக்காக இருந்தாலும் இவர்கள் அதில் தைரியமுடனும் நுட்ப அறிவுடனும் செயல்பட்டு வெற்றி அடைவார்கள் என்பது உண்மை. மற்றும் இவர்கள் தங்கள் படைப்பாற்றல் உச்சத்தில் இந்த நேரத்தில் கொண்டு செல்வார்கள். புதிய வாய்ப்புகளை இந்த நேரத்தில் கைப்பற்றவும் தயங்க மாட்டார்கள். இதனால் இவருடைய பொருளாதார நிதி ஸ்திரத்தன்மை மற்றும் அங்கீகாரமாகவே இவர்களுடைய வாழ்வில் உடன் செல்லும். இந்த யோகம் இவர்களுக்கு ஒரு மனநிறைவையும் வாழ்வில் ஒரு தெம்பையும் தரும். தனுசு ராசி மக்களுக்கு இந்த ரவி ஆதித்ய யோகம் என்பது நேர்மறை மற்றும் நல்ல வாய்ப்புகளை பெற்று நலமாக வாழ்வார்கள். குறிப்பாக இவர்கள் செய்யும் தொழில் மற்றும் மாணவர்கள் படிக்கும் கல்வியில் வளர்ச்சிக்கான சராசரியான சூழலை இந்த ரவி யோகம் உருவாக்கி இவர்களை மகிழ்ச்சிப்படுத்தும். மற்றும் இவர்கள் புதிதாக ஒன்றை தொடங்க திட்டமிட்டிருந்தால் அது சார்ந்து தைரியமாக செயல்பட வேண்டிய யோகமாக இது இருக்கிறது. மற்றும் இவர்களின் முயற்சிகள் நிதி ரீதியாகவும் அது சார்ந்த சேமிப்பு ரீதியாகவும் வெகுமதிகளையும் திருப்தியும் தரக்கூடும். குடும்பத்துடன் நலமாக மகிழ்ந்து வாழ்வார்கள். அடுத்து மீனராசி மக்களுக்கு இந்த ஆதித்ய ரவி யோகம் என்பது உயர்ந்த படைப்பாற்றலையும் சிந்தனை தெளிவையும் பெற்று நலமாக வாழ்வில் முன்னின்று மகிழ்ச்சியை அனுபவிப்பார்கள். இந்த ஆதித்ய ரவி யோகம் இவர்களின் சிக்கலான பிரச்சனைகளை தீர்க்கும் மற்றும் இவர்கள் புத்திசாலித்தனமான முடிவுகளை எடுக்கும் திறனை அதிகரிக்கிறது. இவர்களுடைய தனிப்பட்ட விஷயமாக எது இருந்தாலும் சரி அல்லது தொழில்முறை சவாலாக இருந்தாலும் சரி, அதில் இவர்கள் ஈடுபட்டு வெற்றிகரமாக வெற்றி பெறுவார்கள். இவர்கள் நிதி ஆதாயங்கள் இவர்களுக்கு சாத்தியமாகும்.
மேலும் மீனராசி மக்கள் தங்கள் கடின உழைப்புக்கு தகுதியான அங்கீகாரத்தை பெற்று மகிழ்ச்சியுடன் வாழ்வார்கள். ஆதித்ய ரவியோகத்தின் பலன்களை அதிகரிக்க ஒவ்வொரு ராசி மக்களும் தங்களின் தெளிவான இலக்குகளை அமைக்கவும், தங்கள் இலக்குகளை கோடிட்டு காட்டவும், அவற்றை அடைவதற்கான நடவடிக்கைகளை சார்ந்த திட்டம் எடுக்கவும் இந்த யோகத்தை பயன்படுத்தலாம். முன் முயற்சிகளை எடுங்கள். அது ஒரு புதிய திட்டத்தை தொடங்குவது, முதலீடு செய்வது அல்லது தொழில் வாய்ப்புகளை ஆராய்வது என எதுவாக இருந்தாலும் இந்த ரவி யோகம் உங்களுக்கு தைரியமான செயல்களை செய்வதற்கு உங்கள் பக்கம் வந்து ஆதரிக்கிறது. முக்கியமாக ஒவ்வொருவருக்கும் நன்றி உணர்ச்சி தேவை. நேர்மறை ஆற்றலை மேலும் ஈர்க்க உங்கள் வாழ்க்கையில் வாய்ப்புகள் மற்றும் ஆசீர்வாதங்களுக்கு நன்றியை மற்றவரிடம் காட்டுங்கள். உங்களுக்கு உதவும் மக்களை போற்றுங்கள் என்று இந்த ரவி யோகம் அடித்துச் சொல்கிறது. முக்கியமாக ரவி ஆதித்ய யோகத்தின் பலன்களை அதிகரிக்க தாங்கள் இலக்குகளை நிர்ணயிக்க வேண்டும். அது நேர்மையானதாக இருக்க வேண்டும், உண்மையானதாக இருக்க வேண்டும். தைரியமான முன்முயற்சிகள் எடுப்பது முக்கிய அவசியமாக இருக்கிறது. உங்கள் ஆசீர்வாதங்களை பெறுவதற்கு முன் அவர்களுக்கு நன்றி தெரிவிங்கள். அதில் கவனம் செலுத்துங்கள். இந்த பதிவை கேட்டு லைக் செய்து சப்ஸ்கிரைப் செய்து பகிரும் அன்புகளை அவரும் வளமுடன் நலமாக தேக திடகாத்திராயில் ஆரோக்கியத்துடன் சகல விதமான தனதானிய ஆபராணி ஐஸ்வர்யை பெற்று சர்வ காரிய ஜெயத்துடன் வாழ்வாங்க வாழ வேண்டும் என்று இறைவன் பாதம் பணிகின்றேன். நம் குடும்ப மூத்தோர்களை போற்றி வணங்குவோம். வணக்கம். நன்றி.